இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பழங்குடியின மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் தற்போது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலும் புதிய சட்டங்கள் போட வேண்டும் என்று இந்த போராட்டம் நடைபெறவில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வனத்துறை 2020 அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தற்போது இங்கே 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் இந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இதில் மிக முக்கியமாக அந்த வனத்துறை சட்டப்படி இங்கே மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கான இனச்சான்று, அதாவது பழங்குடியின மக்களிலேயே அவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்கான சான்று அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சட்டத்தில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் அதிகாரிகள் அவர்களை அலைக்கழிப்பதாகவும் அந்த இனச்சான்று வழங்கப்படுவதில்லை என்றும், அதே போல பழங்குடியின மக்களுக்கு தனியார் நிறுவனங்களிலும் அந்த வேலைவாய்ப்புக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரான சண்முகம் அவர் வைத்த கோரிக்கையின்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆதிதிராவிடர் பெண்களின் விடுதியில் 50% விடுதிகளில் காவலாளிகள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தற்போது நிலவுகிறது என்றும், அதிலும் மிக முக்கியமாக இந்த வருவாய் கோட்டாட்சியர்கள் பழங்குடியின மக்கள் அவர்களுக்கான இனச்சான்று அல்லது அனுபவ நில பட்டா ஆகியவற்றை கேட்டு செல்லும் போது அவர்களுக்கு முறையான பதிலை அளிக்காமல் அந்த சட்டத்தை இருக்கக்கூடிய சட்டத்தை அமல்படுத்தவே மறுக்கின்றனர் என்றும், இது குறித்து தமிழக அரசு விரைவில் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.